ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம தோட்டத்தில் 2 செடி வைக்க போகிறோம். இது ரெண்டுமே நம்ம மேரேஜ் ஒரு ஃபங்க்ஷன் போனப்போ கொடுத்தது தான். ரெண்டுமே பூச்செடிகள் தான். 2 நாள் அப்படியே வச்சுருந்தது, அது கொஞ்சம் சுருங்கின மாதிரி ஆயிடுச்சு. நம்ம இப்போ வச்சுட்டு அது கரெக்டாக இருக்கும். தோட்டத்துக்கு போகலாம். கிளைமேட் பார்த்திங்கன்னா அப்படியே மழை வர மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்குது. ஈவினிங் டைம். நம்ம சும்மா ஒரு வாட்டி தோட்டத்தை பார்த்துடலாம். பாருங்கள், செம்பருத்தி நல்லா துளுத்து வந்திருக்கு பாருங்கள். இன்னும் பூ வர ஆரம்பிக்கலை. நானும் அதை எப்போ வரும்னு பார்த்துட்ருக்கேன். தெரியுதுங்களா? இது நம்ம பூச்செடி, இதுவும் நல்லா வளருது. பூச்செடிகள்லாம் ஒரு பக்கமாக வச்சா அது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு பக்கத்தில் வைக்கலான்னு தான் நான் யோசிச்சுட்ருக்கேன். இந்த பூச்செடியும் இந்த கொய்யா மரத்தில் ஏதாவது கொய்யாக்காய் இருக்கா பார்க்கலாம். இது கொஞ்சம் காயாக தான் இருக்குது. ஆனால் கட் பண்ணி மிளகாத்தூள் உப்பு போட்டு சாப்பிட்லாம். நம்ம முருங்கை மரம் நல்லா துளுத்து வந்துட்டுருக்கு. பாவக்காய் கொஞ்சம் இருந்துச்சு, அதை பறிச்சுக்கணும். இதெல்லாம் கழித்து விடணும், எக்ஸ்ட்ரா உள்ள கிளைகள்லாம். அதை எங்கள் வீட்டுக்காரர் செய்வார் ஒரு நாள். அது செய்யும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். லெமன் இன்னும் நல்லா பழுக்கணும், காயாக தான் இருக்குது. பாருங்க, வாழை மரத்தில் குலை வந்திருக்கு. இன்னும் கட் பண்ணலை, அப்படியே தான் இருக்குது. இந்த தென்னை மரம்லாம் வளர ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்க. இந்த பெரிய தென்னை மரம் முன்னாடி இருக்கிறது கிட்டத்தட்ட 4-5 வருஷம் ஆயிடுச்சு. இன்னமும் அது வளர்கிற மாதிரி தெரியல. வாழை மரத்தில் நிறைய கொலை விட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 வாழைத்தார் இருக்குது. நம்ம அதை கொஞ்சம் பழுத்தவொன்னே எடுத்துக்கலாம். வெத்தலை நல்லா படர்ந்து வந்திருக்கு பாருங்கள்.
இப்போ இங்கே இருக்கிற கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்கிற புல் செடிகள்லாம் கொஞ்சமாக நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணுவோம் நம்ம இனிமேல் தோட்டத்தை. இப்போ இந்த இடம் பார்த்துக்கங்க. இப்போ இந்த இடம் தான் நான் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு பக்கத்தில் உள்ள செடிகள்லாம் நீக்கிட்டு இங்கே செடி வச்சுருக்கேன், தெரியுதுங்களா? இப்போ இந்த இடம் பாருங்கள், ஃபுல்லாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உள்ளது எல்லாமே நான் கிளியர் பண்ணி எடுத்துட்டேன். இது பூச்செடி இருக்குது, தென்னை மரம், அது மருதாணி, அது மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம இதை செய்ய முடியும். சரி, ரொம்ப மழை வர மாதிரி இருக்குது. உங்களுக்கு கிளைமேட் தெரியுதான்னு தெரியல, பாருங்கள். இப்படி இன்னும் கொஞ்ச நேரத்தில் மழை வந்துடும் போல். இப்போ கிளம்புறது தான் நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.